ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நம்மலாம் கோயிலுக்கு போறோம். எந்த கோயில நாங்க கோயிலவே காட்டுறோம். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வேற ஏதாவது சொல்லணுமா? வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பார்ப்போம். பாய் பாய். என் மூஞ்சி மறைச்சதான் பாய் சொல்லுவாங்களா? தலை சீவறதே ஒரு வேலையாவே இருக்குது இவகிட்ட. தலையும் சீவ தெரியுது. சமையல் வேலைக்கு ஆள் வைக்கிற மாதிரி இவளுக்கு தலை சீவருக்கு ஒரு ஆள் வை, சம்பளத்துக்கு அசிஸ்டன்ட். அதுக்கு தான் உங்களே அக்கா பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுங்க போ. இவளுக்கு தலை சீவருக்கு தான் வச்சிருக்குதாமா என்னையும் ஸ்ரீமதியும் வேலைக்கு. நீ பாத்திரம் எடுக்கிறதுலயே சும்மா இரு. நீங்க ரெடி ஆகுற வரைக்கும் சும்மா நிக்கிறதுக்கு அதையாவது தெரியல. அதுதான் உன்னை பாத்திரம் எடுக்கிறதுக்கு தான் நேர்ந்து இருக்குது. இப்போ இவளுக்கு போட்டு எதுக்குமா சீவறீங்க? உனக்கு சீவ தெரியாதா? என் இத்தனை நாய் முடிச்சு என்கிட்ட வந்து எல்லாம் எஸ்ஸிலி நீ வந்து சீவருக்கு நீ உட்காந்துல எனக்கு சீவிடுங்க. ஃபர்ஸ்ட் நீ கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவ தான் கேட்டே இருந்தா தலை சீவருக்கு. லிட்டர் கணக்கில் சிக்கு வச்சுக்குவா. ஆமாம் ஆமாம், இதை விட முடி மம்மியானே வச்சிருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. என்ன மாதிரி? ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆன் த வே கிளம்பிட்டோம். பக்கத்துலயே வந்தாச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். 15 மினிட்ஸ் கூட இல்லை, 10 மினிட்ஸ் தான் நட்டுருக்குறாங்க வேறு. சரி, அப்படியே சொல்றோம். ஆமா, அங்க போயிட்டு நீங்க பாருங்க. இப்பவே காமிக்கிறோம், அப்படியே உங்களுக்கே தெரியும். கோவிலே தெரியுது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருச்சாமா? ஆமா, எனக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவுசெய்து சொல்லுங்க. நானும் பார்த்துட்டேன். இப்ப நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியுதா அந்த மலை வீடு? இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல என்ன டெம்பிள்னு சொல்லிருங்க. டோராவோடது மாதிரி ஏமா அந்த மலை உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கோவில். பாருங்கள், நம்ம இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். யார் வந்தாலும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வர்றது கொஞ்சம் யோசிச்சுவாங்க. அது காரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு தான் வரும். கார் வந்து மேலே அலௌடு இல்லை. அதனால நாங்கள் காரை கீழே நிறுத்திட்டு என்னால் ஏற முடியாது, பட் இருந்தாலும் ஏறி போயிட்டுருக்குறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 ஸ்டெப் நடந்திருப்போம். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தை நம்ம நடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் இது பார்த்தீங்கன்னா 90s சாக்லேட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி சொல்கிறேன் 90s சாக்லேட்டுன்னு. அதனால் இது ஏதாவது சாக்லேட் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்க்கு வந்தோம். இது இழந்த பொடி தானேங்கம்மா? இழந்த பொடி தானே? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை இந்த பிள்ளை. எப்படியோ அடம் பிடிச்சி வாங்கியாச்சு டேடி மம்மியும். அப்புறம் இந்த இழந்த பொடியும். நீங்கள் யாராவது இந்த டேடி மம்மி அண்ட் இழந்த பொடி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்ஸ். அது டேடி மம்மி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நம்ம ஒரு அழகான வேல் வந்துட்டு காரில் வைக்கிறதுக்காக வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இந்த வேல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. மேலே வந்து லைட் செட்டிங், கீழே வந்துட்டு தண்ணி வர மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கேருந்து கிடைக்கும். எது நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்கும்? அதுமா வேல் வேணுமா
அப்பா பார்த்து அந்த வெயில் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க குட்டி குட்டி அழகா சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குட்டி குட்டி அழகா சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ண போகிறோம். என்னன்னு தானே பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி கிளிப்ஸ்லேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேனே, இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைட் டேப் கொடுத்தாங்க, அதுலேயுமே ஸ்டிக் பண்ணியாச்சு. தான் கொடுக்குவாங்க. தெரியுதா இங்கே வேறு? சூப்பராக இருக்குங்கம்மா. சூப்பர் சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வச்சுக்கலாமா? சரவண பவ பிள்ளையாரை வந்து உள்ளே தூக்கி வச்சுருவேன். வச்சுக்கலாமா? இது இப்படி சைடாக வச்சுன்னா இங்கே பிள்ளையார் வச்சிடலாம். பிள்ளையாரை வந்து அந்த குண்டால வச்சு இதுக்கு மேலே வச்சோம்னா அதுக்கு மேலே தெரிவார். முருகரும் பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ ஹாப்பி. பின்னாடி தம்பி முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட காரில் வர்றீங்க, அங்கேருந்து அடிவாரத்துலேருந்து மலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸுலேயோ இல்லைன்னா நடந்து தான் போக முடியும், காரில் போக முடியாது. அவங்களாம் நடந்து போக முடியும்னா தாராளமாக நீங்கள் போய்க்கலாம். பஸ்ஸும் அதே மாதிரி சரியான கூட்டம் சாமி, லைனு சரியான கூட்டம் லைனு. அவங்களே சொல்கிறாங்க, இல்லை அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் வண்டியில் போகிறது பஸ்ஸில் போகிறத விட நடந்து போகிறதே உங்களுக்கு ஈஸி, நீங்கள் நடந்தே போய்க்கோங்க, அதுக்கு எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து நிற்கிறீங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க வெயில்ல, உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்களே. எங்களால் நடக்க முடியாதுங்கிறனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம். கொஞ்ச நேரம் லைன்லேயே நின்று முடியாதுங்க. மெயின் ரீசன் என்னன்னா ஒய்ஃபுக்கு இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்கு. சர்ஜரிக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமே மலை ஏறுறோம். ஆனால் அது வந்து என்னால் ஸ்டெப்பு போன டைமே வந்துட்டு நார்மலாக இருக்கும்போதே என்னால் ஏற முடியல. அடிவாரத்தில் இருக்க ஸ்டெப்ஸ் ஏறும்போதே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் திரும்பிட்டோம். ஒரு 30 ஸ்டெப்பு தான் ஏறி இருப்பேன், ரொம்ப வலி எடுத்துருச்சு, அதனால் திரும்பிட்டேன். அது வேண்டாம், முதல்ல இந்த 2-3 நாளாக வேறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இப்போ போயிட்டு மறுபடியும் எச்சாயிருச்சுன்னா அப்புறம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் திரும்பி வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம். உடம்பு சரியாக இருந்துச்சுன்னா எத்தனை தடவை வேணால் போய் சாமியை பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டியூஸ்டே சண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சஷ்டி, இன்னொன்று திரும்பி கிருத்திகை, இந்த 4 நாள் வந்துட்டு காரில் வந்து மலை மேலே போக முடியாது. பஸ்ஸில் போகணும், இல்லை படிக்கட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.